வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஃபை வச்சு சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இஃபில் எந்தெந்த மாதிரியெல்லாம் சென்டென்ஸை மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம இஃபை வச்சு நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணும்போது நிறைய டைப் ஆஃப் சென்டென்ஸ் எல்லாம் இருக்குது. இஃபை வச்சு சென்டென்ஸை மட்டும் நம்ம மேக் பண்ண போகிறது கிடையாது. நம்ம எந்த மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வேர்டு இருக்குது, இல்லை ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வெர்பு அது தவிர்த்து ஆப்ஜெக்ட் மற்ற இதெல்லாம் வரும் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ இஃப் சென்டென்ஸை வச்சு ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸோட அது நிற்காது, டபுள் சென்டென்ஸ் வரும். இஃப் கிளாஸ்ன்னு நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் டபுள் சென்டென்ஸ் தான் கண்டிப்பாக அதில் வரும். இப்போது அந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ இஃப் கிளாஸில் வந்து 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை ஜீரோ கண்டிஷனல் இருக்குது, ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல் அண்ட் தேர்ட் கண்டிஷனல், இந்த மூணுமே இருக்குது. என்னென்னா கண்டிஷனலாக கிளாஸா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக தானே இந்த வீடியோக்குள்ளே வந்தேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் தமிழில் எடுத்துக்கிட்டாலுமே என்ன செய்வாங்க அப்படின்னா செய்வினை, செய்யப்பாட்டு வினை பாருங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் என்னவோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். அதுவே திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், இது செய்வினை. திருவள்ளுவரால் திருக்குறள் இயற்றப்பட்டது அப்படின்னு சொன்னா செய்யப்பட்டு வினை. இது நம்மளுக்கு ஈஸியா இருக்குதா? நம்ம பேசுற சென்டென்ஸ் தான், நம்ம யூஸ் பண்ற ஒரு சென்டென்ஸ் தான். ஆனா அதுல என்னென்ன இருக்குங்கிறத தான் நம்ம இஃப் கிளாஸ்ல என்னென்ன இருக்குங்கிறத தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸை பாருங்க. இஃப் இட் வில் ரெயின் டுடே ஐ வில் கால் யூ ஃபார் ரெய்டு. ஓகே, மழை பெய்ய போகுது, நான் என்ன செய்கிறேன், உனக்காக கால் பண்ணுறேன் ரெய்டு போகிறதுக்காக, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸு ரைட்டா ராங்கா அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இதுக்கான கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். வாங்க இன்னைக்கு இஃப் சென்டென்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். If you heat ஐஸை ஹீட் பண்ணா அந்த ஐஸ் என்ன ஆயிடும், உருகிடும். இட் மெல்ட்ஸ், ஐஸ் உருகிடும். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் பாருங்க, இது 2 சென்டென்ஸ் இருக்கா. இஃப் யூ ஹீட் ஐஸை உருக்குனா அந்த ஐஸ் என்ன ஆயிரும், இட் மெல்ட்ஸ், அது உருகிடும். இது வந்து ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு, இது வந்து நார்மலா, இது வந்து ஒரு யூனிவர்சல் சென்டென்ஸ்னு சொல்லலாம். இது வந்து எப்பவுமே நடக்கிறது. ஐஸை உருக்குனா உருகிடும் அப்படிங்கிறது நேச்சுரல், அது ஒரு உண்மையான விஷயம், அது கண்டிப்பா நடந்துதான் ஆகும். ஐஸை வந்து ஹீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அது உருக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருந்தா அந்த சென்டென்ஸ் தான் ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க, ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ். ஏன்னா ஒரு விஷயம் அது கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கும்போது இது நடக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ ஐஸை ஹீட் பண்ணும்போது என்ன ஆயிடும், அது உருகும். இது இயற்கை, நேச்சுரலான ஒரு விஷயங்களுக்கு நம்ம ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். சென்ட்ரல் ஃபேக்ட்டுக்கும் அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சல் ஃபேக்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுல வந்து அந்த இஃப் கிளாஸை நம்ம என்ன சொல்லுவோம், ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். If it rains, the grass get wet. The grass gets wet. Okay? If it rains, the grass gets wet. Okay? The grass gets wet. அதாவது மழை பெஞ்சா புல்லெல்லாம் என்ன செஞ்சிடும், நனைஞ்சிரும். இது வந்து என்னது, ஒரு நேச்சுரல் ஃபேக்ட் தான், ஒரு சென்ட்ரல் ஃபேக்ட். ஓகே, மழை பெஞ்சா கண்டிப்பா என்ன செய்யும், புல்லெல்லாம் நனைஞ்சுதான் போகும், யாரும் அதுக்கு போய் கொடை பிடிக்க போறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபேக்ட். இந்த மாதிரி ஜென்ரல் ஃபேக்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எந்த மாதிரி சென்டென்ஸ் வந்தா அதை ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல எது மெயின் கிளாஸ், எது இஃப் கிளாஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இஃப் ஜாயின் பண்ணி வந்தாலே அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இஃப் கிளாஸ்.
அதுலயே கொடுத்துட்டாங்க, இஃப்னு கொடுத்துட்டாங்க. சோ இஃப வந்து அது ஜாயின் பண்ணி வருது, அதனால இது இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். இட் ரெயின்ஸ், இந்த இஃப விட்டுட்டு நீங்க அந்த சென்டென்ஸ் பாருங்க. இட் ரெயின்ஸ், மழை பெய்யுது அப்படின்னு சொல்லும் போது இந்த சென்டென்ஸ் வந்து இது வந்து ஃபுல்ஃபில் ஆகுதா? இல்ல. மழை பெய்யும் போது என்ன ஆச்சு? புல்லு வந்து நனைஞ்சிடுச்சு. இதுதான் மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ். ஓகே, அப்ப இந்த ஒரே ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதுல என்னென்ன இருக்கு? இஃப் கிளாஸ் இருக்கு, மெயின் கிளாஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்றாங்க? ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப இது எந்த பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இது என்ன டென்ஸ்ல இருக்கு? இது என்னது? பாஸ்ட் டென்ஸா? கண்டிப்பா இல்ல. இது வந்து பாஸ்ட் எல்லாம் கிடையாது. ஃபியூச்சரா? ஃபியூச்சரும் கிடையாது. இது பிரசன்ட். அதாவது யூனிவர்சல் ட்ரூத், சென்ட்ரல் ஃபேக்ட், இந்த மாதிரி விஷயம் ரொட்டீனா ஒரு சில விஷயங்கள் ரொட்டீனா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ். அப்ப இந்த இஃப் கிளாஸ் என்னது? இஃப் கிளாஸ் வந்ததும் பிரசன்ட் டென்ஸ் தான், சிம்பிள் பிரசன்ட். இஃப் கிளாஸும் சிம்பிள் பிரசன்ட்ல தான் இருக்கு, மெயின் கிளாஸும் சிம்பிள் பிரசன்ட்ல தான் இருக்கு. ரெண்டுமே என்னது? சிம்பிள் பிரசன்ட்ல தான் இருக்கு. அப்ப சென்ட்ரல் ஃபேக்ட் வந்துட்டாலே அது சிம்பிள் பிரசன்ட் தான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அடுத்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ், அதுவும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல நீங்க வந்து கிராமரா பார்க்காதீங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? இஃப வச்சு நிறைய சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க டிரான்ஸ்லேஷன் வீடியோல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இஃப வச்சு நிறைய சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இனிமே அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கும்போது இஃப வச்சு சென்டென்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் நேரம் இந்த வீடியோ பிளாஸ் பண்ணி வச்சுட்டு என்ன செய்யுங்க, அது என்ன கண்டிஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா, செகண்ட் கிளாஸா, இல்ல ஜீரோ கண்டிஷன்ல இருக்கா அப்படிங்கிறதையும் அப்பப்ப நோட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க உங்களுடைய இங்கிலீஷை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு இது ஈஸியா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ்னா அதே பேட்டர்ன் தான். என்னது? இஃப் கிளாஸ் கண்டிப்பா வரும், மெயின் கிளாஸ் கண்டிப்பா வரும். இந்த ரெண்டும் வந்தாதான் அது முதல் இஃப் சென்டென்ஸ். ஓகேங்களா? அப்போ ரெண்டு சென்டென்ஸ் வருது, அதுல ஒன்னு வந்து இஃப் கிளாஸா இருக்கும், இன்னொன்னு வந்து என்னது? மெயின் கிளாஸா இருக்கும். இந்த சென்டென்ஸை பாருங்க. இஃப் யூ drop that glass it will break. ஓகே, நீங்க கண்ணாடியை கீழே போட்டா அது என்ன ஆயிடும்? உடைஞ்சிடும். கண்ணாடியை கீழே போட்டா உடைஞ்சிடும். ஓகே, அப்ப யாரோ ஒருத்தங்க செய்யறாங்க. இது வந்து என்னது? யூங்கிறது ஒருத்தங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆளு. ஓகே, நீங்க கண்ணாடியை கீழே போட்டா அது உடைஞ்சிடும் சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியும். இட் வில் பிரேக், உடைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. வில்லு வந்துட்டாலே நம்ம கண்டுபிடிச்சலாம் இது என்னது? இது ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? வில்லு வந்துட்டா அது ஃபியூச்சர் டென்ஸ். அப்பனா இது வந்து மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸ் எந்த டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு இந்த டென்ஸ். இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. அப்ப இந்த சென்டென்ஸ் என்னல இருக்கு? ஓகே, கேட்பாங்களா? அப்ப அது ஃபியூச்சர்ல இருக்கு. அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இஃப் யூ என்னது? இஃப் யூ drop that glass, நீ இப்ப அந்த கிளாஸை கீழே போட்டேனா அப்ப அது என்னதுல இருக்கு? பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட். ஓகே, இது வந்து சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ் பாருங்க. இது சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு, இது சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸோட ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டா இஃப் கிளாஸ், இஃப் பிளஸ் என்னது? சிம்பிள் பிரசன்ட் பிளஸ் சிம்பிள் ஃபியூச்சர். இந்த ஃபார்மேஷன்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? சிம்பிள் பிரசன்ட் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர், இந்த ரெண்டும் வந்துட்டா, ரெண்டும் ஜாயின் பண்ணி வந்துட்டாலே அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ். இப்போ அப்பனா ஃபியூச்சர் வராதா, இல்ல பிரசன்ட் வராதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வராது. பிரசன்ட் வந்து அது என்னது? ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ்ல மட்டும்தான் வரும். அதுவும் என்னது அப்படின்னா
நேச்சுரல் ஃபேக்ட், ஒரு ஜென்ரல் ஃபேக்ட்டுக்கு தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஆனா மற்ற சென்டென்ஸ், அதாவது வெர்ப் சென்டென்ஸ் வரும்போது நம்ம எதுலையுமே என்ன வராது, ரெண்டு டென்ஸும் ஒரே மாதிரி வராது. ஸோ அதனால இங்க சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கு, இங்க சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. இங்க சிம்பிள் ஃபியூச்சர் வராது. அது மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் வராது. சரிங்களா? இப்போ இதுல இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். நம்ம அதுல என்ன பார்த்தோம், கிளாஸை கீழே போட்டேன்னா உடஞ்சிரும் அப்படின்னு பார்த்தோம். இதுல என்ன இருக்கு, இஃப் ஐ ஹாவ் டைம் ஐ வில் ஃபினிஷ் தட் லெட்டர். எனக்கு டைம் கிடைச்சா நான் என்ன செஞ்சிருவேன், அந்த லெட்டரை ஃபினிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு டைம் கிடைச்சா, ஓகே, எனக்கு டைம் கிடைத்தால் நான் என்ன செஞ்சிருவேன், அந்த லெட்டரை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முடிச்சிருவேன், இது நம்ம அதே பார்த்த அதே ஃபார்மேஷன்ல இருக்கு. சிம்பிள் என்னது ஃபியூச்சர்ல இருக்குது, இங்க என்னது வில் ஃபினிஷ், இது வந்து ஃபியூச்சர் வெர்ப்ல இருக்குது. அது இங்க பாருங்க, ஐ ஹாவ் டைம், கிடைத்தால், எனக்கு டைம் கிடைச்சா, இப்போ எனக்கு டைம் கிடைச்சா என்ன செஞ்சிருவேன், அந்த லெட்டர் கூட முடிச்சிருவேன். அப்போ இது என்ன இருக்கு, ப்ரெசன்ட்ல இருக்கு, சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கு. அப்போ இதே ஃபார்மேஷன் தான். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ் வந்து புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ்னாலே என்ன வந்துடும் அப்படின்னா, அந்த சென்டென்ஸ் வந்து இஃப்ல ஸ்டார்ட் ஆகி என்னது சிம்பிள் ப்ரெசன்ட் பிளஸ் என்னது சிம்பிள் ப்ரெசன்ட் பிளஸ் சிம்பிள் ஃபியூச்சர் வரும். இப்போ அடுத்து நம்ம வந்து செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ் பார்க்கலாம். அதுவும் இதே மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ல என்ன பார்த்தோம், சென்ட்ரல் ஃபேக்ட்டுக்கு நம்ம அந்த இது இஃப் போட்டு எழுதணும். சென்ட்ரல் ஃபேக்ட்டுக்கு இஃப் போட்டு எழுதணும். அது ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட்ல தான் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் வந்து அப்படி கிடையாது. இதில் என்னது இஃப் வந்துடும், சிம்பிள் ப்ரெசென்ட் வந்துடும், அடுத்து சிம்பிள் ஃபியூச்சரும் வந்துடும். இப்போ அடுத்து நம்ம செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ் பார்க்கலாம். இப்போ வச்சு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணும்போது நீங்கள் இதை வந்து கிராமராக பார்க்காம என்னது ஒரு சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பாருங்கள். அந்த ஃபார்ம் பண்ண சென்டென்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியும். நீங்கள் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கலாம், நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் கிராமர் டைப்பில் அந்த கிராமர் மெத்தட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சிம்பிளாக பேசுகிற ஒரு விஷயத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துட்டே வாங்க. இப்போ செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ். இந்த சென்டென்ஸை பாருங்க, இஃப் ஐ ஓன் எ லாட் ஆஃப் மணி ஐ வுட் பை எ நியூ கார். எனக்கு நிறைய பணம் கிடைச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், எஸ் வெரி குட், என்னது புது காரு வாங்கிடுவேன். என்கிட்ட பணம் நிறைய இருந்துச்சு, இல்லை எனக்கு நிறைய பணம் கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவேன், புது காரு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நிறைய பணம் கிடைச்சிருச்சுன்னா அப்படின்னு சொல்லும் போது அது என்னது பாஸ்ட், ஓகேங்களா. அப்புறம் ஐ வுட் பை எ நியூ கார், நான் புது காரு வாங்கிடுவேன். இது வந்து எதுல இருக்கு, இந்த டென்ஸ் வந்து ஃபியூச்சர்ல இருக்கு. அப்போ இந்த டென்ஸ், அதாவது இஃப் கிளாஸ் வந்து எதுல இருக்கு அப்படின்னா பாஸ்ட்ல இருக்கு, சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் என்ன பார்த்தோம், சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்குன்னு பார்த்தோம். பட் செகண்ட் கிளாஸ் வந்து என்ன இருக்கு, சிம்பிள் பாஸ்ட். என்னது ஐ ஓன், ஓன்னா கிடைச்சிச்சுன்னா, ஓகே, வின் பண்ணிட்டேனா, எனக்கு அந்த பணம் கிடைச்சிருச்சுன்னா இல்லை வின் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஐ ஓன் அ லாட் ஆஃப் மணி, எனக்கு நிறைய பணம் கிடைச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஐ வுட் பை எ நியூ கார். அப்போ இது சிம்பிள் ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர். அப்ப இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. கண்டிப்பா செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ்ன்னு வந்துட்டாலே ஒண்ணு would வந்துரும், ஓகே, அப்படி இல்ல ஹுட் வரும், இல்ல ஷுட் வரும். இந்த மாதிரி மூணுமே வரும், மூணுல ஏதாவது ஒண்ணு வரும். would, good and should, இந்த மாதிரி வந்துடும், ஓகேங்களா. இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டாலே நம்ம அதை செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி வந்துட்டா அதை செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்லிடுவோம். இப்போ இந்த சென்டென்ஸ் புரிஞ்சிருக்கும். இஃப் கிளாஸ் வந்து எதுல இருக்கு அப்படின்னா பாஸ்ட்ல இருக்கு. எனக்கு வந்து நிறைய பணம் கிடைச்சிருச்சுன்னா நான் புது கார் வாங்கிடுவேன். அப்ப பாஸ்ட்ல இருக்கு, ஃபியூச்சர்ல இருக்கு, இஃப் கிளாஸ் வந்துருச்சு. இதுதான் செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ். நம்ம எப்பவுமே இஃப் வந்து ஃபர்ஸ்ட் போட்டே எழுதுறீங்களே, ஏன் மிடில் எல்லாம் வரும், மிடில் ஆஃப் த சென்டென்ஸ்ல எல்லாம் இஃப் வராதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும். அதே சென்டென்ஸ் தான், என்ன நீங்க இதை அப்படியே மாத்தி எழுத போறீங்க. இப்ப அடுத்த சென்டென்ஸ் நம்ம அதை பத்தி, சரி, அடுத்த சென்டென்ஸ் வந்து நம்ம அதை வச்சு எழுதிடலாம்.
இந்த சென்டென்ஸை பாருங்க, ஐ வுட் பி அஃப்ரைட், நான் பயப்படுவேன், நான் பயப்படுவேன். இது ஃபியூச்சர்ல இருக்கு. ஓகே, ஐ வுட் பி அஃப்ரைட் இஃப் someone pointed a gun at me. யாராவது என் முன்னாடி கண்ணை வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவேன், பயப்படுவேன். அப்போ இது வந்து என்னது, அது பாஸ்ட்ல வந்துருச்சு. ஓகேங்களா, பாயிண்டட் இந்த சென்டென்ஸ் வெர்பை பாருங்க. ஓகேங்களா, வெர்பை பார்த்தா தான் புரியும். அப்போ பாயிண்டட்னா முன்னாடி வச்சாங்கன்னா அப்படின்னா அது வந்து என்னது, பாஸ்ட்ல இருக்குது. அப்போ இது சிம்பிள் பாஸ்ட். அப்படியே பாருங்க, சிம்பிள் ஃபியூச்சர் இஃப் கிளாஸ். அந்த இஃப் கிளாஸ்ல என்ன இருக்கு, சிம்பிள் பாஸ்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இஃப் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல தான் வச்சு எழுதணும்னு கிடையாது, மீனிங் எல்லாமே ஒண்ணுதான், அதை அப்படியே மாத்தி எழுதுறோம், அவ்வளவுதான். இதுல எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண போறது எதுவுமே கிடையாது. ஒரே சென்டென்ஸ் நாம அப்படியே மாத்தி எழுதுறோம், அவ்வளவுதான். ஓகே, இப்ப செகண்ட் கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததா தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ். இன்னும் நிறைய கண்டிஷன் இருக்கா அப்படின்னு யோசிக்காதீங்க. மொத்தமே என்னது, 4 டைப்ஸ் தான் இருக்கு. ஒன்னு 0 அண்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட், லாஸ்ட் ஒன் தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ். தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ் வந்து நீங்க பார்த்த மாதிரி 0 கண்டிஷனல் கிளாஸ் மாதிரியோ இல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் மாதிரியோ சிம்பிளா இருக்காது. இது கொஞ்சம் பிரீஃபா இருக்கும். ஆனா ரொம்ப கஷ்டம் கிடையாது, இது ஈஸி தான். இப்ப இந்த சென்டென்ஸை பாருங்க, இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க, எந்த பேட்டர்ன்ல இருக்குன்னு பாருங்க. இஃப் இட் ஹேட் நோன் யூ வேர் இன் ஹாஸ்பிட்டல், நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தெரிஞ்சிருந்தா என்னது, ஐ வுட் ஹேவ் விசிட்டட் யூ, நான் உங்களை பார்க்க வந்திருப்பேன். ஓகே, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை பார்க்க வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பாருங்க. எப்பயும் போல நம்மளுக்கு இஃப் கிளாஸ் வந்துருச்சு, அதே மாதிரி மெயின் கிளாஸும் வந்துருச்சு. அப்போ இது என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா இது வந்து had known. ஓகே, had known. அப்போ இது வந்து past participle. அப்ப நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். had known, நடந்து முடிஞ்சிருச்சு அந்த விஷயம். வந்திருப்பேன், அப்ப தெரிஞ்சிருந்தா, அப்ப பாஸ்ட்ல தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேன். had known பாருங்க, had known என்ன இருக்கு அப்படின்னா past perfect. இந்த டென்ஸ் வந்து என்ன இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து past perfect. If it had known you were in hospital, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தெரிஞ்சிருந்தா என்னது, நான் உங்களை பார்க்க வந்திருப்பேன். அப்ப இது past perfect டென்ஸ்ல இருக்கு. இந்த டென்ஸ் வந்து past perfect டென்ஸ்ல இருக்கு. ஓகே, had known. ஓகே, had known past perfect tense. அடுத்து இது எப்படி இருக்குன்னு பாருங்க. I would have visited you. ஓகே, visited past participle. நம்ம பார்த்திருப்போம். என்னது, no, new, known பார்த்திருக்கோமா? என்ன சொல்லுவோம், no, present, past participle. ஓகே, no, new, known. அதே மாதிரி அப்ப இங்க என்ன கொடுத்திருக்கு, அப்போ இந்த மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணி வரும்போது அது என்ன சொல்லுவோம், நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். அப்ப இங்க வர சென்டென்ஸ் எப்படி இருக்கும், அதுவும் என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் இருக்கு. இதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, செகண்ட் கண்டிஷன்ல நம்ம பார்த்திருப்போம். என்ன பண்ணிருக்கோம், என்னது சிம்பிள் பாஸ்ட் வந்திருக்கும். அதே மாதிரி தான் இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கு. அதோட சேர்த்து நம்மளுக்கு அதே அந்த would, could, should இந்த மாதிரி இதுவும் வரும், சேர்ந்து தான் வரும். சரிங்களா? இப்போ இந்த டென்ஸ் புரிஞ்சிருக்கும். இதுல என்ன வந்திருக்கு, நம்ம பாஸ்ட், நம்ம அதுல எல்லாம் சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ்ல மட்டும் சிம்பிள் சென்டென்ஸ் எதுவுமே வராது, கொஞ்சம் பிரீஃபா தான் வரும். ஸோ இது வந்து என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு, அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கு. ஒன் மோர் எக்ஸாம்பிள் டு தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ். இப்போ இதை பாருங்க, இது அதே மாதிரி தான். இங்க இஃப் கிளாஸ், இங்க மெயின் கிளாஸ் இருக்கு. இந்த மெயின் கிளாஸ் எதுல இருக்கு, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன இருக்கு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்குது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்குது. அடுத்து இஃப் கிளாஸ் வந்து எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க, you would have passed your exam. என்னது, you would have passed your exam if you had worked hard. நீ நல்லா படிச்சிருந்தேன்னா உன்னோட எக்ஸாம்ல என்ன செஞ்சிருக்கலாம், நீ பாஸ் பண்ணிருக்கலாம், தேர்ச்சி பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நீ சரியா படிச்சிருந்தாதான் என்னது தேர்ச்சி பெற முடியும்.
அப்ப இங்க வந்து இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கு. இது வந்து என்னது இருக்கு? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்குது. இங்க இந்த இஃப் கிளாஸ் நல்லா பாருங்க. இட்டுங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு. இங்க யூங்கிற செகண்ட் பர்சன் வந்திருக்கு பாருங்க. யூங்கிற செகண்ட் பர்சன் வந்திருக்கு. அப்ப சப்ஜெக்ட் வந்திருக்கு, இங்க செகண்ட் பர்சன் வந்திருக்கு. அதே மாதிரி இதுலயும் பாருங்க, இங்க அதே மாதிரி யூ வுட் ஹேவ் பாஸ்ட் யுவர் எக்ஸாம். அப்ப யூங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு, என்னது யுவர்ங்கிற செகண்ட் பர்சனும் நம்ம இதுல ஆட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி வந்தாலும் நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு இஃப் வச்சு எப்படி சென்டென்ஸை மேக் பண்றது, அந்த சென்டென்ஸ்ல வந்து எத்தனை டைப் இருக்குங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி அந்த சென்டென்ஸை பாருங்க, நீங்க இதை வச்சு எப்படி சென்டென்ஸை மேக் பண்ணலாம்னு பார்த்துருப்பீங்க. இஃப் வச்சு ஒரு சென்டென்ஸை சிம்பிளாவும் சொல்லலாம், அதையே கொஞ்சம் ப்ரீஃபாவும் சொல்லலாம். பாஸ்ட்டை வச்சு ஃபியூச்சர்லயும் சொல்லலாம், இல்ல பாஸ்ட் பர்ஃபெக்டை வச்சு பாஸ்ட் பார்ட்டிசிபிள வச்சு நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். அப்ப இஃப் வச்சே நம்மளால இத்தனை சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். எப்பவுமே நம்ம நார்மலா சிம்பிளான சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த சிம்பிளான சென்டென்ஸ்லயே டபுள் சென்டென்ஸை எப்படி வச்சு இஃப் கிளாஸை நம்ம ஆட் பண்ணி எப்படி எழுதுறது, இல்ல எப்படி சொல்றது, எப்படி பேசுறதுங்கிறது நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன், அது எந்த டென்ஸ்னு கண்டுபிடிங்க. If you walk slowly, you can't reach the place. Okay, இந்த சென்டென்ஸ் பாருங்க. If you walked slowly, you can't reach the place. ஸ்லோவா போனீங்கன்னா உங்களோட இடத்துக்கு சீக்கிரம் போய் சேர முடியாது. யூ காண்ட் ரீச், அந்த இடத்த போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே சென்டென்ஸை வச்சு நம்ம இன்னொன்னு சொல்லலாம். இப்ப நம்ம வாக்குன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒர்க்குன்னு போட்டு பாருங்க. இஃப் யூ ஒர்க் ஸ்லோலி யூ காண்ட் ரீச் த ஹோல். ஓகே, உன்னோட ஹோலை வந்து நீ என்ன பண்ண முடியாது, ரீச் பண்ண முடியாது. இஃப் யூ ஒர்க் ஸ்லோலி, இவ்வளவு ஸ்லோவா நீ வேலை செஞ்சேன்னா என்ன செய்ய முடியாது, உன்னோட ஹோலை வந்து உன்னால ரீச் பண்ண முடியாதுன்னு சென்டென்ஸை மேக் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படிதான் இங்கிலீஷ்ல நீங்க ஒரு சில வேர்ட்ஸை மட்டும் நீங்க அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா அந்த சென்டென்ஸே வேற மாதிரி வந்துடும். நீங்க ஸ்லோவா நடந்தீங்கன்னா அந்த இடத்த போய் நீ ரீச் பண்ண முடியாதுன்னு சொல்ற மாதிரி, நீங்க ஸ்லோவா வேலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஹோலை வந்து என்ன செய்ய முடியாது, உங்களால ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன கண்டிஷன்ல இருக்குதுங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching and thank you for more supporting. Thank you.